லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்னம்மா இன்னும் என் நம்பர்லாம் வச்சிருக்கியா? அதுவும் இந்த நேரத்துல கால் பண்ற? என்ன மகாராணி, கால் பண்ணிட்டு பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? சித்தப்பா, இங்க வீட்ல ஒரு பிரச்சனை. அதான பார்த்தேன். என்னாச்சு? முரளி வீட்ல இல்ல. அவனை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க. என்னம்மா சொல்ற? ஏமா மணி என்ன ஆகுது? இப்போ வந்து சொல்லிட்டு இருக்க? ஏமா அவனை காணும்னா முன்னாடியே சொல்ல மாட்டியா? எந்த பிரச்சனையும் கடைசியா தான் வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருப்பீங்களா? சித்தப்பா, எங்களுக்கே இப்பதான் தெரியும். வாங்கின பணத்தை கொடுத்துட்டு அவனை கூட்டிட்டு போங்கங்கறாங்க. நான் 4 நாள் டைம் கேட்டு அவனை அனுப்ப சொல்லிருக்கேன். மா, அதான் பெரிய மனுஷியே நீயே முடிவு பண்ணிட்ட. அப்புறம் எதுக்குமா நீ எனக்கு கால் பண்ணிட்டு இருக்க? இல்ல சித்தப்பா, இந்த பிரச்சனை சம்பந்தமா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். காலையில நீங்க கொஞ்சம் வீட்டுக்கு வர முடியுமா? ஏமா நான் எதுக்குமா? ஏமா நான் தான் உனக்கு வேண்டாம் ஆகி போயிட்டேனே. என்கிட்ட என்ன பேச இருக்கு? ப்ளீஸ் சித்தப்பா, இருக்கிற மனநிலையில என்னால எதுவும் பேச முடியல. தயவு செஞ்சு காலையில வாங்க. இல்லம்மா, எனக்கு நிறைய வேலை இருக்கு, என்னால வர முடியாது. சித்தப்பா, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். ப்ளீஸ், முடியாதுன்னு மட்டும் சொல்லாதீங்க. ரஜினி, நீ இப்படி இறங்கி வந்து பேசி நான் பார்த்ததே இல்லையே. சரி, நீயே இப்படி கெஞ்சி கேட்கும் போது முடியாதுன்னு எப்படி சொல்றது? அதுவும் இல்லாம 1000 தான் இருந்தாலும் என் அண்ணன் மோனி கண்டிப்பா வரேன். ரஜினி, என்னடி ஆச்சு சொல்லுடி. என்னடா டேய், விடுறா. ஒரு பெரிய அமௌண்ட் வரப்போகுது, அதுக்காக நீ அடி வாங்கினா தப்பு இல்ல. சரியா? சரிடா, வாடா. ரஞ்சிதம், ஏமா இப்படி அழுதுகிட்டு இருக்க? அழாத ரஞ்சிதம், அழாத ரஞ்சிதம். நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன்ப்பா, கேட்கவே மாட்டேங்கிறாங்க. என்னங்க இந்த குடி. எனக்கு வேண்டாம். முதல்ல குடி ரஞ்சிதம். அழாத ரஞ்சிதம், அதான் முரளி வந்துட்டான்ல. வந்துட்டாங்கிறீங்களே, எப்படி வந்திருக்கான்னு பாத்தீங்கல்ல? உடம்பெல்லாம் வலிக்குதுன்னு அழறா. பெத்த வயிறு துடிக்குது. அவனை எங்க காணோம்? உள்ள படுத்திருக்கான், பாவம். அவன் தப்பு பண்ணும் போதெல்லாம் நீ பாவம் பார்த்ததா இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கான். இப்பவும் நீ பாவம் துடிக்கிற. ஆமாண்டி, நான் பெத்தவ, எனக்கு துடிக்கத்தான் செய்யும். உன்ன மாதிரி இவன மாதிரி அடிக்க சொல்றியா? அத்த,
அவனை அடிக்கிறதுக்கு ரஜினிக்கு மட்டும் ஆசையா என்ன? அவனால இத்தனை வருஷமா வாழ்ந்த வீட்டை விற்க வேண்டியதா போச்சேன்னு எல்லாருக்கும் வேதனையா தானே இருக்கும். அது அம்மாவுக்கு புரிஞ்சாதான் பிரச்சனையே இல்லையே மாமா. ஏன் ரஜினி, அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆகி வீடு மட்டும் பத்திரமா இருந்தா உனக்கு போதுமா ரஜினி? ரஞ்சிதம், என்ன வார்த்தை பேசுற? அதெல்லாம் முரளிக்கு ஒண்ணும் ஆகாது. அண்ணா, அப்படி நம்ம பிள்ளைய சும்மா விட்டுருவோமா? வாங்க தம்பி, நீங்கெல்லாம் இருந்தோம் அவன் யாரும் இல்லாதவ மாதிரி முரளி வீட்டுல இருக்கிறவங்க கிட்டயும் வெளியில இருக்கிறவங்க கிட்டயும் ஆடி வாங்கிட்டு இருக்கான். எல்லாரும் அடிச்சு கொல்றாங்க. அவன் வீட்டுக்கு வந்துட்டானா இல்லையா? வந்துட்டான்டா. அவனை கடத்துறவங்க அவனை ரொம்ப போட்டு அடிச்சிட்டாங்க போல இருக்கு. என்ன 25 லட்சம் சும்மா விடுவாங்களா? பிரச்சனைக்கு ஒரு முடிவு சொல்லுவீங்கன்னு பார்த்தா நீங்களும் இப்படி பயமுறுத்துறீங்களே மாமா. மாப்பிள்ள, ஊர்ல நடக்கிறத வச்சுதான் மாப்பிள்ள நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப பிரச்சனையை எப்படிதான் சரி பண்றது? என்கிட்ட கேட்டா உன்னை கேட்டுதானே மகாராணி இப்ப எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருக்காங்க. நீதான் அப்படியே கடலை மலையாக்குவ, மலையை கடலாக்குவன்னு சொல்லிட்டு இருப்ப. இங்க பாருங்க பாத்திமா, நீ சும்மா இரு. இது நம்ம வீட்டு பிரச்சனை. கடன் வாங்கியிருக்கிறது முரளி. இதுல பார்த்திபனுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. சரி, நான் எதுவும் பேசல. என்ன எதுக்குமா வர சொன்ன? எதுக்குடி யோசிக்கிற? நைட் அவ்வளவு கோவமா கத்துன இல்ல? வீட்டை விக்கிற விஷயமா தான் வர சொல்லிருக்கேன்னு சொல்ல வேண்டியதானே? ஆமா சித்தப்பா, 4 நாள்ல பணத்தை தரேன்னு ரஜினி வேற சொல்லிருக்கா. அவ்வளவு பெரிய தொகைக்கு வீட்டை வித்து கொடுக்கறது தவிர வேற வழி இல்லைல்ல. நீங்க எல்லாரும் தான் வாய் திறந்து பேசிட்டு இருக்கீங்க. சம்பந்தப்பட்டவங்க எதுவும் பேசலையே. அதான் எல்லாரும் சொல்லிட்டாங்கல்ல, அதுக்கு தான் வர சொன்னேன். சரி, உங்க எல்லாருக்கும் இதுல சம்மதம்னா அதுக்கான ஏற்பாடை நான் உடனே செய்யறேன். இப்போ அது இந்த குடும்பத்து மேல எனக்கு அக்கறை இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டா சரிதான். சரிண்ணா, நான் போய் இந்த வீடு விற்கிற விஷயமா ஆளுங்களெல்லாம் பார்க்கணும். ஏன்னா இப்போவே போய் பார்த்தா தானே 4 நாள்ல பணத்தை ரெடி பண்ண முடியும். என் புள்ள மேல யாருக்குமே அக்கறை இல்ல தம்பி. உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா போகும். எப்படியாவது இதை முடிச்சு கொடுத்துருங்க. அதான் நான் வந்துட்டேன்ல. நீங்க ஒன்றும் வருத்தப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். அவன் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றான்ல, அப்புறம் எதுக்கு இப்படி புலம்பி புலம்பி உன் உடம்ப கெடுத்துக்கிற? சங்கரி, அம்மா உள்ள கூட்டிட்டு போ. நான் சிங்கமுத்து கூட போயிட்டு வந்துடுறேன். சரிப்பா, வாங்கம்மா வாங்க. அதிபா, கவனிச்சியா? அண்ணன் தம்பி 2 பேரோட பார்வையே சரியில்லை. ஆமாண்ணா, சம்பந்தமே இல்லாம சிரிக்கிறாங்க. ஏதோ தப்பா இருக்கு. கரெக்ட் பார்த்திபா, உஷாரா இருக்கணும். நான் இருக்கிற வரைக்கும் ரஜினியோட நிழல கூட இவங்க ஒன்றும் பண்ண முடியாது.
பாத்தீங்களா பத்மாமா? எங்க வீடுங்கிறது வெறும் கல்லும் மண்ணும் தான் நினைச்சிட்டாங்க. எங்களோட சிரிப்பு, அழுக, கோவம், பாசம் எல்லாத்துலயும் இந்த வீடு கூட இருந்திருக்கு. மனசு கஷ்டப்படும் போதெல்லாம் இந்த சுவர் தோள் தந்த அளவுக்கு எந்த உறவுகளும் ஆறுதல் தந்ததில்ல. எங்க ரஜினி, எத்தனை உண்மை, எத்தனை பொய், எவ்வளவு நம்பிக்கை, எவ்வளவு துரோகம், எவ்வளவு காதல், எவ்வளவு அன்பு, எவ்வளவு வெறுப்பு எல்லாத்துக்கும் சாட்சியா இருக்கிறது இந்த வீடுதான். அப்பா அம்மாவோட சேர்ந்திருந்த சந்தோஷங்கள், அப்பா விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் கிடைச்ச அவமானம், புறக்கணிப்பு, வலி எல்லாமே இந்த வீட்ல இருக்கிற ஒவ்வொரு கல்லுக்கும் தெரியும். இந்த காலமும் வாழ்க்கையும் தான் எவ்வளவு கொடுமையா இருக்குல்ல. இறக்கமே இல்லாம எப்பவும் யார்கிட்டயாவது எதையாச்சும் பறிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த வீட்டை விட்டு போக வேண்டிய காலமும் வரப்போகுதுன்னு நினைச்சாலே எனக்கு உயிரே பதறது பத்மாமா. சின்ன வயசுல இருந்து இங்க வாழ்ந்த நினைவுகள் இன்னும் அப்படியே மனசுலயே இருக்கு. ஆனா இந்த வீடு இன்னும் கொஞ்ச நாள்ல நினைவா போயிடுங்கிறத என்னால ஏத்துக்கவே முடியல பத்மாமா. முடியல பத்மாமா. இந்த வீட்டை விட்டு எங்கேயோ அகதி மாதிரி போய் என்னால வாழ முடியாது. இந்த வீட்டை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், விட்டு கொடுக்க மாட்டேன் பத்மாமா. ஆனா என்ன பண்றது, எப்படி இதை காப்பாத்துறதுன்னு தெரியலையே. பத்மாமா, நான் கொஞ்ச நேரம் உங்க மடியில படுத்துக்கிறேன். இது சரியா வருமான்னு தெரியலையே. ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில இதை விட்டா வேற ஆப்ஷனும் இல்லை. என்ன பண்றது? சரி, போய் கேட்டு பார்ப்போம். அம்மா, டேய், என்னடா? அம்மாவை பார்க்கணும். அவங்களாம் வெளியில போயிருக்காங்க. டேய்,
என்னடா வந்த உடனேவே கிளம்புற? உட்கார்றா. என்ன பார்த்திபா, ஏதோ ஒரு மாதிரி இருக்க? பார்த்திபா, ஏதோ சொல்லணும் தானே வந்திருக்க, சொல்லு. அங்க கொஞ்சம் பிரச்சனை. பிரச்சனை வந்ததும் அவ வீட்ல உள்ளவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி உன்னை வெளியில அனுப்பிச்சிட்டாளா? அக்கா, உன் இஷ்டத்துக்கு கற்பனை பண்ணி பேசாத. அங்க நடந்துகிட்டு இருக்கிற பிரச்சனையே வேற. போச்சா? சொல்லிக்கிற மாதிரி இருந்தது அந்த வீடு ஒன்னே ஒண்ணுதான், அதுவும் போச்சா? அடுத்தவங்க வயிற்றுச்சல கொட்டிக்கிட்டு எப்படிடா நல்லா இருக்க முடியும்? ஏய், நீ அப்படி ஆயிட்ட. ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சும் உன்னால எப்படி சந்தோஷமா இருக்க முடியுது? உன்னை நினைச்சு நினைச்சு நான் படுற வேதனைக்கு மருந்து தான்டா இது. அக்கா, உனக்கு நீ நினைச்சது நடக்கலன்னா அது ஈகோ. சும்மா என் மேல பாசம் இருக்கிற மாதிரி எல்லாம் நடிக்காத. பார்த்திபா, யார பார்த்து நடிக்கிறேன்னு சொல்ற? நானா நடிக்கிறேன்? ஏன் எனக்கு உன் மேல பாசமே இல்லையா? உனக்குதான் மனசாட்சியே இல்ல. நிஜமாவே என் மேல பாசம் இருந்தா நீ எனக்கு ஹெல்ப் தானே பண்ணிருக்கணும். உனக்கு ஹெல்ப் பண்ணணும் தான், உனக்கு நல்லது பண்ணணும் தான் ஒரு வாட்டியும் சொல்றேன். ஆனா நீதான் எதையுமே கேட்க மாட்டேங்கிற. சரி, இப்ப எனக்கு ஒரு 25 லட்சம் ரூபாய் பணம் கொடு. கொடுக்க முடியுமா? பாத்தியா, யோசிக்கிறல்ல? இதுதான் உன் பாசம். டேய், நீ உனக்காக கேட்டிருந்தா நான் கொடுத்திருப்பேன். ஆனா நீ அக்கா, தம்பி கேக்குறான்னு பாசமா நினைச்சிருந்தா நீ கொடுத்திருப்ப. ஆனா ரஜினிக்காக கேக்குறேன்னு உன் அறிவு யோசிக்குது. சரிடா, 25 லட்சம் தானே, நான் தரேன். உனக்காக தரேன். ஏன்னா எனக்கு உன் மேல பாசம் இருக்கு. அதே மாதிரி உனக்கும் என் மேல பாசம் இருக்கணும்ல? புரியலையே. டேய், எனக்கு தேவை நீ சந்தோஷமா இருக்கணுங்கிறது மட்டும்தான். 25 லட்சம் இல்ல, 50 லட்சம் கொடுத்தா கூட அந்த வீட்ல நீ சந்தோஷமாவே இருக்க முடியாது. அதுக்கு இந்த 6 மாசம் டைம் முடிஞ்சதும் நீ அவளை விட்டுட்டு இங்க வந்துரு. அதுக்கு சரினா நீ கேட்ட பணத்தை இப்பவே ஒரே செக்கா தரேன். போடா, எப்படி இருந்தாலும் என்கிட்ட தானே வரணும். அப்ப பாத்துக்கிறேன். என்னம்மா ராதிகா, நல்லா வாரி வளைஞ்சு சாப்பிடாம இப்படி பிச்சு பிச்சு கொத்திட்டு இருக்க? ஒழுங்கா சாப்பிடு. இல்ல போதும். அரவிந்த், கிளம்பிட்டியாப்பா? கிளம்பிட்டேம்மா. பாரு அரவிந்த், இவள நான் எதை வச்சாலும் சாப்பிடவே மாட்டேங்கிறா. ஜூஸ் குடிக்கிறியான்னு கேட்டா அதுவும் வேணாங்கறா. இத பாரு, நான் என்ன கொடுத்தாலும் ஒழுங்கா சாப்பிடணும்னு நீ சொல்லு. நீ சொன்னாதான் கேப்பா. நிஜமாவே எனக்கு வயிறு நிறைஞ்சிருச்சு. விடுங்கம்மா, அதான் சாப்பிட முடியலன்னு சொல்றாள்ல. நிறைய சாப்பிட்டா பிரச்சனை ஆயிட போகுது. சரியா போச்சு, நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டியா? இனிமே நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். அம்மா, டாக்டர் சொன்னா கேட்பாமா? அவளை சாயந்தரம் டாக்டர் கிட்ட கூப்பிட்டு போறேன். அதுவும் சரிதான், நீ இவளை டாக்டர் கிட்டயே கூட்டிட்டு போ. நானும் அவங்களுக்கு போன் பண்ணி பேசுறேன். நம்ம டாக்டர் இல்லம்மா, நான் வேற டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன்.